friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் அதோட ராஸ்மெல் போய் நல்லா கலர் மாதிரி வரட்டும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை நம்ம எண்ணெயிலே தான் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஆயில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் நல்லது. இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். அது எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் இதுக்கிடையில் 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வெட்டின பிறகு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா கத்திரிக்காய் வெட்டின பிறகு ரொம்ப கருப்பாயிடும். அதனால தான் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா கலர் மாதிரி வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். இது மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மசாலா தூளை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் அப்போ தான் போகும். மசாலாவும் நல்லா கத்திரிக்காயில் கோட் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கத்திரிக்காவை ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. அது ஆனால் நல்லா வெந்து இருக்கணும். இப்போ எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்வானா, அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கத்திரிக்காய் கூட்டு ரெசிபி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டா கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மசாலா தூள் தீஞ்ச வாசம் அடிக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மட்டும் இதை ஃப்ரை பண்ணுங்கள். இதை எப்படியே நம்ம மசாலாவை நல்லா கத்திரிக்காயில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே பேலன்ஸாக ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே தான் இது நல்லா வேகும். இடையில லைட்டாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை லைட்டாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆயில் அந்த மசாலாலாம் நல்லா கத்திரிக்காயில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை தான். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சான்னு அப்படியே கத்திரிக்காவை அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸும், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. பாருங்கள், இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு தான் காட்டுறேன். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா கத்திரிக்காயில் கோட்டாகி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்லேயே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி. காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் எதனா வெரைட்டி ரைஸ்க்கு இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். தயிர் சாதத்துக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.